விஜயதாசரோடையே இருந்து கைங்கரியங்கள் பண்ண ஆரம்பிச்சு விட்டார். தாசர் இடத்துல பிரார்த்தனை பண்ணிண்டார், தனக்கு உபதேசம் பண்ணணும், தன்னை சிஷ்யனாக ஏத்துக்கணும்னு. பகவன் நாமந்தானே பெரிய மந்திரம். இந்த ஸ்ரீனிவாசாச்சாரியருக்கு விட்டல என்கின்ற பகவானுடைய நாமத்தை உபதேசம் பண்ணினார். பண்டரிபுரம் போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணி பாண்டுரங்கன் உமக்கு பிரத்யட்சமாவான் அப்படின்னு விஜயதாசர் அனுகிரகம் பண்ணினார். ஜெகநாத தாசர்னு பெயர் சூட்டினார். நேர பண்டரிபுரம் வந்து சந்திரபாகாவில ஸ்நானம் பண்ணி பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணினார். ஆனந்த பாஷ்பம் விட்டு கண்ணீர் விட்டு ஆனந்த பரவசமாகினார். பாண்டுரங்கன் பிரத்யட்சமாவான் விஜயதாசர் சொன்னாரே, எப்படி பிரத்யட்சமாவார்? சொப்பனத்தை தரிசனம் கொடுப்பரா, திடீர்னு வருவரா, இல்ல கோவில்ல உள்ள பாண்டுரங்கனே என்னோட பேசுவரா? குருநாதர் வார்த்தை போய் போகாது. ஆசைப்பட்டு ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இப்படியே தங்கி இருக்கிறார். பிரத்யட்சமாகிற வரையிலும் போறது இல்லேன்னு. வெடியிற்காலையில ஒரு நாள் சந்திரபாகாவில ஸ்நானம் பண்ணும் பொழுது அவர் தலையில ஓங்கி ஒரு உதவிட்டது போல ஒரு உணர்ச்சி. என்னன்னு பார்த்தா ஒரு கல்லுன்னு நினைச்சுன்னு அதை எடுக்க பார்த்தா இடுப்புல கைய வச்சுக்கொண்டு விட்டலனுடைய மூர்த்தி. அந்த பாண்டுரங்கனை அள்ளி அணைச்சின்றார், மார்புரை கட்டி கொண்டு. தாசர் விஜயதாசருடைய சம்பந்தத்தாலே இவருக்கே கீர்த்தனங்கள் வந்துடுத்து, இவருக்கே ராகதாள ஞானம் வந்துடுத்து. ஏற்கனவே மகா பண்டிதர் தானே, கன்னட பாட்டு பாடக்கூடாதுன்னு தானே சொன்னார். இப்போ ஜெகநாத தாசராய் ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் இப்ப ஜெகநாத தாசராய். கண்டே பண்டரிராயன தன்ன கொண்டாடுவ பிரியனே, கண்டே பண்டரிராயன. பண்டரிராஜனை பார்த்துட்டேன், நீ பார்ப்பாயின்னு சொன்னார் இல்லையா குரு. இப்போ அர்ச்சாமூர்த்தியா எனக்குன்னு பிரத்யட்சமாகி சந்திரபாகாவிலே இருந்து கிடைச்சாரே. அந்த பாண்டுரங்கனை தலையில தூக்கி வச்சுன்னா ஆனந்த பாஷ்பம் விட குதிக்கிறார். சமச்சரணாம்புஜன நிகமாகமததி கோச்சரண கண்டே பண்டரிராய அமித பராக்கிரமன ருக்மிணீ ரமண ரவீட்சணன. அவர் பேரளவுல கண்டே பண்டரிராயனேங்கிறாரே தவிர சம்ஸ்கிருத பதங்கள் எவ்வளவு உபயோகப்பட்டு இந்த கீர்த்தனம் இல்லை. அவருடைய எல்லா கீர்த்தனமே சம்ஸ்கிருத பதங்கள் கொட்டிருப்பார். இதுல இருந்தே அவருடைய பாண்டித்யம் தெரியும். காமிதார்த்த பிரதன துளசி தாம விபூஷணன கண்டே பண்டரிராயன சாமஜபதி பாலன சித் சுகமயன கண்டே பண்டரிராயன ஸ்வேதவாகன சகன சதிகே பாரிஜாதவ தந்தவன கண்டே பண்டரிராயன வீத சோக பயன ஸ்ரீ ஜகநாத விட்டலராயன கண்டே பண்டரிராயன. ஜெகநாத விட்டலே அப்படின்னு முத்திரை வச்சே நிறைய கீர்த்தனங்கள் பாடியிருக்கார். இதே போல மற்றொரு சந்தர்ப்பம் விஜயதாசருடைய சரித்திரத்தில் உண்டு. ஒரு சந்தர்ப்பம், ஒரு பிராமணர் தாழ முடியாத ஒரு வயத்து வலியினால சாப்பிடவே முடியாது. அவருக்கு இவ்வளவு அன்னம் போட்டுட்டா கூட உபதிரவம் தாங்காது. பசியோ பிச்சுண்டு போவோம், அன்னமோ வாயில போட்டுக்க முடியாது. என்ன பாபம் பண்ணினேனா? யார் சோத்திலையாவது மண்ணை போட்டேனா? யார் ஜீவனத்தையாவது கெடுத்தேனா? வருத்தப்பட்டு திருப்பதியில வந்தார். பகவான பிரார்த்தனை பண்ணி கொண்டார். எனக்கு இவ்வளவு அன்னம் சாப்பிடாப்புல நீ அனுகிரகம் பண்ணி, ஆனா 1,00,000 பிராமண போஜனம் நான் பண்ணி வைக்கிறேன். திருப்பதி போயிட்டு வந்தா சமாராதனை பண்ணுவா இல்லையா? அந்த சமாராதனையிலே 1,00,000 நான் இவ்வளவு சாதம் சாப்பிடாப்புல எனக்கு நேர்ந்துதானா? 1,00,000 பிராமணனுக்கு போஜனம் பண்ணி வைக்க. ஏன்னா அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தெரியும். நமக்கு சிரிப்பு வருது. 5 வேளை சாப்பிட்டுட்டு அவர் ஒரு வேளை சாப்பிட முடியாம தவிச்சதால் தானே அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறார். பிரார்த்தனை பண்ணிவிட்டார். வயிற்று வலி நிவர்த்தி ஆயிடுத்து. ஊருக்கு வந்தார்.
பிரார்த்தனையை நிறைவேற்றணும் இல்லையா? லட்ச பிராமண போஜனம் பண்ணி வைக்கணும்னா அவளது பிராமணாலும் கிடைக்க மாட்டா, அவரிடத்துல சொத்தும் இல்லை. சகஸ்திர போஜனம் பண்ணி வைக்கிறதே பரிசிரமமா இருக்கு. லட்சம் பிராமணால் கிடைக்கணும், அதுக்கு வேண்டிய சொத்து அவரிடத்துல இருக்கணும். ஏதோ வலியினுடைய கூடு பிரார்த்தனை பண்ணிவிட்டார். இப்ப எப்படி லட்ச பிராமணம் எப்படி போஜனம் பண்ணி வைக்கிறது? எப்படி கிடைப்பா? என் கையில பணமோ இல்லையே, பிரார்த்தனையோ பொய்யா போயிடக்கூடாதே. தாப்பப்பட்டு முந்தி வயிற்று வலியை விட ஜாஸ்தி வலியா போயிடுத்து இது. ஏனால் பகவானிடத்துல போய் ஒரு பொய் பிரார்த்தனை, அப்படியாவது சோறுத்துங்கணுமா? ஒரு பொய் பிரார்த்தனை பகவானிடத்துல போய் பண்ணிட்டோமேன்னு தாப்பப்பட்டு இதுக்கு என்ன பரிகாரம் பெருமாள் இடத்திலேயே கேட்போன்னு மறுபடியும் திருப்பதிக்கு வந்தார். பகவானை பிரார்த்திக்கிறார், நீதான் அதுக்கு வழி சொல்லணும். பகவான் ஸ்ரீனிவாசன் சொப்பனத்துல தரிசனம் பண்ணி கொடுத்து, விஜயதாசர் அப்படிங்கிற ஒரு மகான் இருக்கிறார், அவர் உஞ்ச விருத்திக்கு வருவார். அவருடைய அட்சய பாத்திரத்துல ஒரு பிடி அரிசி போட்டுவிட்டியானா லட்ச பிராமண போஜனம் பண்ணி வச்ச பலன் உனக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பகவான் உடனே ஓடி வந்து கிராமத்துல உஞ்சவிருத்தி வந்திருக்கிற விஜயதாசருடைய அட்சய பாத்திரத்திலே அட்சதை சேர்த்தார். இத்தகைய ஒரு சரித்திரத்தினால நமக்கு காட்டுறது, இந்த அட்சய பாத்திரத்துல அட்சதை சேர்த்தா எவ்வளவு பெரிய சுகிருத்தம் அப்படி. இந்த சாது தர்மம், உஞ்சவிருத்திங்கிற இந்த சாது தர்மம் சாஸ்திரங்கள்லேருந்து இருக்கு. சாஸ்திரங்கள்ல காலையிலேருந்து எழுந்து கொண்டோமானால் உபாதானம் அப்படிங்கிறது கிரகஸ்தனுக்கு ஒரு தர்மமாறுது. சங்கிரகம் பண்ணணும், சாமான்களை கிரகஸ்தன் தானே சங்கிரகம் பண்ணணும். அதை கொண்டுதான் அவன் தர்மங்களையோ யஜ்யத்தையோ பூஜையையோ அதிதி சத்காரத்தையோ பண்ணணும். அதுல எது சிறந்தது அப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது அவனுக்கு அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம் என்று 4 விருத்தியை சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். தான் பிறருக்கு பாடம் சொல்லி வைக்கிறதுனாலையும் அதுக்கு தட்சிணையாக வருமானம் வரும். தானே பாராயணம் பண்றதுனாலையும் அவாத்துல பாராயணம் இவாத்துல பாராயணம்னு காமிய பாராயணம் பண்ணினா தனம் வரும். யஜ்யத்துக்காகவோ யஜ்யம் பண்ணி வைக்கிறதுக்காகவோ கொஞ்சம் தனம் வரும். இதை கொண்டு ஒரு பிராமணன் தன்னுடைய தர்மத்துக்கு விரோதம் இல்லாம காரியம் நடத்தலாம். ஆனா இதுலயும் பராதீனமான வாழ்க்கை வந்துடும். காரணம் என்னன்னா, தன் தர்மத்தை பூர்ணமா அனுஷ்டிக்கணும், தபசு பண்ணணும் அப்படின்னு சொன்னா பொறுத்தியாரிடத்துல தேகின்னு போனோமானா அப்புறம் அவாத்துக்கு போறதுக்கு தானே சரியா இருக்கும். பிறருக்கு யஜ்யம் பண்ணி வச்சுருந்தோம்னா தனக்கு அனுஷ்டானம் பண்ண அவகாசமே இருக்காது. அதனால நம்முடைய தபசு போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பரம விரக்தனான பிராமணன் என்ன செய்யறான், சிலோஞ்ச விற்த்தியினால ஜீவிக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. மகாபாரதத்திலையும் இருக்கு, பாகவதாதி கிரந்தங்கள்லயும் இருக்கு. அந்த காலத்துல உஞ்சவர்த்தி எப்படி இருந்தது, ஒரு வீட்டுல தெருவுல வாங்குற பிட்சையா இல்லை, சிலம் உஞ்சம் அப்படின்னு 2 ஜீவனம் சொல்றது சாஸ்திரத்துல. வயல்வெளிகள்ல அறுப்பு ஆகும், தானியத்தை வளைஞ்ச பிறகு அறுத்த பிறகு 1-2 கதிர் கீழே விழுந்துடும். சொந்தக்காரா அதை கட்டிண்டு போயிடுவார். கட்டிண்டு போயிடுத்துனா கீழே விழுந்திருக்கு இல்லையா ஒவ்வொரு கதிர், அதெல்லாம் பொறுக்கிண்டு வந்தா உஞ்சம்மனு பெயர். அதை கொண்டு களத்துல அடிச்சு நெல்லை எடுத்துட்டு போயிட்ட பிறகு அதுல பதர், கரிக்கா இதெல்லாம் அலட்சியமா கீழே கொட்டிட்டு போயிடுவார். அதை எடுத்து தூத்தி அதுல நெல்லை பொறுக்கி வச்சுட்டா சிலம்னு பெயர். சாதுக்கள் இதை வச்சுண்டு ஜீவனம் நடத்திண்டு ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணிருக்கு.